குறிப்பிட்ட இடமெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. வளைவுகள் எல்லாம் டக்குன்னு யானை குறுக்க வந்து நின்றுச்சுன்னா என்ன தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் போய் அந்த கடைசி வரைக்கும் போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு போனால், லாஸ்ட்டு டெட் எண்டில் போனால் ஊரெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாறை மட்டும்தான் இருந்தது. அந்த பாறையில் போய் ரோடு முட்டி நிற்கிற மாதிரி இருந்தது. பாறைக்கிட்ட பார்த்தா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அந்த ஒரு கோபுரத்தில் நின்று வாட்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு கோபுரம் மட்டும்தான் இருந்தது. இவ்வளோதான், இதுக்காடா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தார், அவரை நிப்பாட்டி கேட்டோம், ஏங்க சட்டப்பாறைன்னா ஏதாவது ஊர் இருக்கும் அப்படின்ட்டு தாங்க வந்தோம், இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொன்னார், இங்கே மேக்ஸிமம் தோட்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ஓபுலாபுரம் பிரிவில் ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் வேணால் போய் பாருங்கள், அந்த வழியில் நிறைய ஊரெல்லாம் இருக்குது, அந்த வழியாக போனால் கூட பொன்னிமலை சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் கோயில் கூட இருக்குது, அதே நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னொரு டைம் போய் பார்ப்போம், இன்னொரு நாள் போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி, வந்தது தான் வந்துட்டோம். நாங்கள் போகிற வழியிலே பார்த்தோம், ஆத்மலிங்கா திருக்கோயில் அப்படின்னு போட்டிருந்தது. அது கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, எல்லா ஊர்லேயும் லிங்கம், சிவன் வந்து லிங்க வடிவில் தான் இருப்பார். இங்கே லிங்க வடிவத்திலேயே உருவத்தில் ஒரு முகம் பதிச்ச உருவத்தில் இருக்கும், வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நாங்கள் போகும்பொழுது, கிராஸ் பண்ணி போகும்பொழுதே போர்டு பார்த்தோம், காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் திறந்திருக்கும், பௌர்ணமி டைம்லலாம் சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கணும் போட்டிருந்தது. சரி, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம், எதுவுமே ஓப்பனில் இல்லை. அதுவும் கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஆள் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், யாரும் வந்து திறக்கிற மாதிரி தெரில. மின்சாரம் எதுவும் பாஸ் ஆகும்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் போய் கேட்டு நாங்கள் எதுவும் திறக்கவும் ட்ரை பண்ணல, ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா, சட்டப்பாறை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியும்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.